மல்லி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். சோகமான நேரத்துலையும் சந்தோஷமான விஷயம் ஒன்று நடக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் நம்ம மல்லியோடைய வாழ்க்கையில் நடக்குது. ஏன்னா வெண்பா காணாமல் போன சமயத்தில் இப்போது நம்ம மல்லி தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுமே அதை விஜய்கிட்ட சொல்ல முடியாத ஒரு சங்கடமான நிலையில் இருக்காங்க. இப்போ தான் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம்னு பார்த்தா, ஒரு பக்கம் டாக்டர் இப்போ மல்லியை செக் பண்ணிவிட்டு மறுபக்கம் ரிப்போர்ட் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? மறுபக்கம் இப்போது மல்லியை பார்க்கும்போது நம்ம நாகு டாக்டர்கிட்ட கேட்பாங்க. டாக்டர் எதுக்காக இவங்களுக்கு மயக்கம் வந்தது? சரியாக சாப்பிடாம இருந்ததுனாலயான்னு கேட்கும்போது, இல்லைம்மா இவங்க அம்மாக போகிறாங்க. அதாவது இவங்களுடைய வயிற்றில் குழந்தை வரப்போகுது அப்படின்னு சொன்னதுமே நம்ம நாகுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். மல்லி முதல்ல உடனே விஜய் தம்பிக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லு. விஜய் தம்பி ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நம்ம நாகு சொல்லுவாங்க இல்லையா? இல்லை நீ வேண்டாம், அதாவது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு தெரிஞ்சு தான் வெண்பாவை தொலைச்சிட்டுன்னு மறுபடியும் அவர் ஏதாச்சும் காரணம் குத்தி பேசினா அது இன்னுமே வழிக்கும். அதனால வெண்பா கிடைக்கட்டும், அதுக்கப்புறமா இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லிக்கலாம், எல்லாருமா சேர்ந்து கொண்டாடிக்கலாம். அது வரைக்கும் இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியக்கூடாது. எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க அண்ணின்ட்டு இப்போது நம்ம மல்லி நாகுக்கிட்ட ப்ராமிஸ் வாங்கிடுவாங்க இல்லையா? ஏன்னா விஜய் தன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் பரவாயில்ல, ஆனால் வெண்பாவும் இப்போ தொலைஞ்சி ரொம்பவே கஷ்டப்படுறது எனக்கு பிடிக்கல. கூடிய சீக்கிரம் வெண்பா வீட்டுக்கு வரணும் அப்படின்னு இப்போ நம்ம மல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜய் அதாவது நம்ம மல்லியை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணதோட சரி, நாகு அவ்வளோ தூரம் சொல்லியும் கேட்காம டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்றத ஒரு விஷயத்த கேட்காம இப்போ வெண்பாவை தேட போவாங்க இல்லையா? மறுபக்கம் சரிங்க, யார் கால் பண்ணது? நீங்கள் தானே? அப்படி இருக்கும்போது எங்கே என் பொண்ணை பார்த்தீங்களா கேட்கும்போது, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கோயிலான இருக்காங்க இல்லையா? அதுதான் உங்கள் பொண்ணா அப்படின்னு அந்த நபரும் நம்ம விஜய் கிட்ட கேட்பாங்க இல்லையா? அப்போது பின் சைடுலேருந்து பார்க்கறதுக்கு நம்ம விஜய்க்கு காணாமல் போன தான் பொண்ணு வெண்பா மாதிரியே தெரியும். ஆனால் பக்கம் போய் பார்த்தா தான் அது தான் பொண்ணு இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையே நம்ம விஜய் புரிஞ்சுக்கிறாங்க. மறுபக்கம் இவளும் என் பொண்ணு இல்லை, அதாவது தான் பொண்ணு கிடச்சிருவாங்க அப்படின்னு ரொம்பவே நம்பிக்கையோடு வந்த விஜய்க்கு கடைசியில் ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சம். சரி இவ என் பொண்ணு கிடையாது, அடுத்து ஒரு நம்பர் கால் பண்ணுறாங்க, அந்த இடத்துக்கு நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிளம்புவாங்க இல்லையா? அந்த ஒரு சமயத்தில் தான் இந்த கலாவதியும் ரவுடி பசங்களும் ஆம்புலன்ஸில் நம்ம வெண்பாவும் இன்னொரு 2 குழந்தைகளையும் கடத்திட்டு வருவாங்க இல்லையா? அவங்க சரி எப்படியாச்சும் யார்கிட்டையும் மாட்டிக்கக்கூடாது, போலீஸ்கிட்டையும் மாட்டக்கூடாது, மறுபக்கம் இந்த குழந்தைகளுடைய அப்பா கையிலையும் அம்மா கையிலையும் மாட்டிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் ஆம்புலன்ஸ்லேயே போகிறாங்க. ஆனால் ஏதாச்சியா இவங்க வேகமாக போனதுனால நம்ம விஜயோட பைக்கை மோதிடுறாங்க. கடைசியில் விஜயும் விழுந்துடுறாங்க இல்லையா? அப்போது என்ன சடனாக ஆம்புலன்ஸ் நின்றுச்சு, அப்படி இருக்கும்போது போலீஸ் யாராச்சும் நிறுத்திட்டாங்களா அப்படின்னு கலாவதி ஆம்புலன்ஸில் உள்ளே ரொம்ப பயப்படுறாங்க இல்லையா? அப்போது என்னடாச்சு அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அது ஒன்றும் இல்லைக்கா, ஒருத்தன் என்னந்து பைக்கை நம்மளுடைய வண்டிக்கே விட்டுட்டான். சரி அது என்ன ஏது பிரச்சனைன்னு பார்த்து உடனே சால்வ் பண்ணி இங்கே எந்த ஒரு பிரச்சனையும் வராத மாதிரி பார்த்துக்கோ. உள்ளே மட்டும் குழந்தைங்களுக்கு கடத்திட்டு போகிறோன்னு தெரிஞ்சால் நாம் ஆயில் முழுக்க ஜெயிலில் தான் கம்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சரி நீங்கள் ஏங்க ஆம்புலன்ஸ் ஓட்டுற டிரைவர் தானே, எல்லாம் பார்த்து சேஃபாக தானே ஓட்டுவீங்க, அப்படி இருக்கும்போது ஏன் ராங் ரூட்டை வரீங்க? உங்களெல்லாம் பார்த்தா ஆம்புலன்ஸ் டிரைவர் மாதிரி தெரியலையே, முதல்ல போலீஸ்க்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு விஜய் சொல்லுவாங்க இல்லையா? அப்படி கால் நினைக்கும் போது நம்ம விஜயை அந்த ரவுடி பசங்க அடித்து உதைப்பாங்க இல்லையா? ஆனால் நம்ம விஜயை பற்றி தான் நல்லா தெரியும் இல்லையா? தனக்கு ஒன்றுனா கூட அமைதியாக போயிடுவாங்க. ஆனால் தான் பொண்ணு இப்போ காணாமல் போயிருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுமே உங்களை பார்த்தா சந்தேகமாக இருக்குது, முதல்ல இந்த வண்டியில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு இப்போ நம்ம விஜய் அந்த ரவுடி பசங்க எல்லாரையும் அடி வெளுத்து கடந்து மட்டும் இல்லாமல் மறுபக்கம் ஆம்புலன்ஸோடைய கதை திறந்து பார்ப்பாங்க. அங்கே தான் பொண்ணு இருக்கிறத பார்த்ததுமே விஜய்க்கு போன உயிர் திரும்ப வந்தது போல் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் அங்கே இருக்கிற குண்டு கலாவதியும் அடி பொழந்து கட்டிட்டு மறுபக்கம் தான் குழந்தை மட்டும் இல்லாமல் இன்னும் 2 குழந்தைகளையும் நம்ம விஜய் ஷேப்பை காப்பாற்றிடுறாங்க. இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக நடக்குது. நம்ம மறக்காம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.